எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களின் சகல விதமான பிரச்சனைகளையும் அடியோடு தீர்த்து உங்களுக்கு ஒரு நிலையான செல்வ வளத்தையும் நீடித்த சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். சமீப காலமாக நம்மளுடைய சேனலினுடைய பார்வையாளர்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, கேள்விகள் கேட்குறீங்க. உங்களுடைய வீடியோக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தொடர்ந்து வீடியோக்களை பதிவிடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்களுடைய ஆசிகளும் அன்பும் நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இனிமேல் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் நமக்காக வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அதாவதுங்க, தீபங்கள் அப்படிங்கிறது தெய்வ சக்தியோடு நம்மளுடைய வேண்டுதலை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தூதுவன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். தேவர்களில் அக்னி தேவர் அப்படிங்கிறவரை மனிதர்கள் மற்றும் தேவர்களினுடைய வேண்டுதல்களை இறைவனிடத்திலே சேர்க்க செய்யும் ஒரு தூதுவராக செயல்படுகிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதனால தான் இறை வழிபாடு செய்கிறச்சே சூடம் பற்றி வச்சு இறைவனை வழிபாடு செய்கிறோம், விளக்கு பற்ற வச்சு இறைவனை வழிபாடு செய்கிறோம், ஹோமம் பண்ணி இறைவனிடத்தில் வேண்டுதல்களை வைக்கிறோம். இந்த மாதிரி நெருப்பை சாட்சியாக வைத்து நீங்கள் எதை வேண்டினாலும் அது அப்படியே நடக்கும் என்பது சத்தியம். இதில் நிறைய தீபங்கள் இருக்குது. தீபங்களில் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இருந்து, திரிகளில் இருந்து, விளக்குகளில் இருந்து மாற்றி மாற்றி ஏற்றி அதற்கான பலன்களை பெறலாம். வெள்ளி விளக்கில் ஏற்றினா ஒரு பலன், அதே மாதிரி பித்தளை விளக்கில் ஏற்றினா ஒரு விதமான பலன், அகல் விளக்கில் ஏற்றினா ஒரு விதமான பலன், பஞ்சு திரியில் ஏற்றினா, வாழைத்தண்டு திரியில் ஏற்றினா, தாமரை தண்டு திரியில் ஏற்றினா, வெள்ளரிக்கன் திரியில் ஏற்றினா ஒவ்வொரு மாதிரியான பலன். நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம், தேங்காய் எண்ணெய் தீபம், இலுப்பை எண்ணெய் தீபம், இந்த மாதிரியான திரவியங்களை ஏற்றுவதினால் நமக்கு வெவ்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும். இப்படி இந்த தீபங்களை நாம் என்ன தேவைகளுக்காக ஏற்றுகிறோமோ அதை பொறுத்து அதனுடைய கலயம், திரவியம், அதனுடைய திரி ஆகியவை மாறுபடும். அதில் இப்போ நாம் சொல்ல போகிறது பைரவருக்கு உகந்த தீபம். இது பேர் மிளகு தீபம் அப்படின்னுட்டு. ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த மிளகு தீபம். சிவபெருமானினுடைய 64 வடிவங்களில் பைரவ வடிவம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அவதாரம். பைரவ அவதாரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டால், சிவாலயத்தில் அந்த சிவன் கோயிலினுடைய கடைசி பூஜை பைரவருக்கு செஞ்சு அந்த சிவாலயத்தினுடைய சாவியை பைரவர்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அதன் பிறகு தான் நடையவே சாத்துவாங்க. என்னென்னா அதுக்கு அர்த்தம், அந்த ஆலயத்தை பைரவர் காவல் காப்பதாக ஐதீகம். இது எல்லா சிவாலயங்கள்லையுமே நடைபெறும், இன்க்ளூடிங் காசி ஆல்சோ. காசி விஸ்வநாதர் கோயிலில் கூட பைரவர் வந்து காசி கோயிலை காவல் காக்கிறதாக இன்னமும் ஐதீகம். காவல் தெய்வமாக, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வமாக பைரவர் விளங்குகிறார். சார், இந்த பைரவரினுடைய அவதாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் 64 வடிவங்கள் பைரவருக்கு மொத்தம் இருக்குது.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா கால பைரவர், சண்ட பைரவர், உன்மத்த பைரவர், சொரணாகிருஷ்ண பைரவர், இந்த மாதிரி நிறைய பைரவர்கள் இருக்கிறாங்க. 64 வடிவங்கள். மோஸ்ட்லி எல்லா ஆலயங்களிலும் கால பைரவர் தான் காட்சியளிப்பார். நீங்கள் மேக்சிமம் பாருங்கள், நாய் அவர்கிட்ட இருக்கும் வாகனமாக, உடலில் ஆடை எதுவும் இல்லாமல் நிர்வாணமாக காட்சி அளிப்பார். அவர் பேர் தான் கால பைரவர். அதாவது காலங்கள், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் தன்னுள் அடக்கிய இறைவன் அப்படின்னா கால பைரவர். இப்படி ஒவ்வொரு பைரவருக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்குது. சொல்லணும்னா சொரணாகிருஷ்ண பைரவர் அப்படிங்கிற ஒரு அவதாரம் இருக்குது. பைரவரனோட 64 வடிவங்களில் இந்த சொரணாகிருஷ்ண பைரவ வடிவத்திலிருந்து தான் லக்ஷ்மி தேவிக்கு தேவையான செல்வங்கள் கிடைக்கிறது என்று சொல்லுகிறது சாஸ்திரம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவங்களும் ஒவ்வொரு பலன்களை தரும். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் பைரவர் என்ன அவதாரத்தில் காட்சியளிக்கிறார் என்பதை முதல்ல பாருங்கள். அவர் ஃபஸ்ட்டு மேக்சிமம் கால பைரவராக இருப்பார், இல்லை சண்ட பைரவராக இருப்பார். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பைரவரோட அவதாரத்தை முதல்ல பார்த்துக்கோங்க. எந்த பைரவ அவதாரமாக இருந்தாலும் மிளகு தீபம் ஏற்றலாம். பைரவருக்கு உகந்த தீபம் மிளகு தீபம். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தீபம். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம், துர்கா தேவிக்கு நல்லெண்ணெய் தீபம், அதுவும் எலுமிச்சை பழத்தில் ஏற்றக்கூடிய நல்லெண்ணெய் தீபம், முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள், ஆஞ்சநேயருக்கு பெருமாளுக்கு நெய் தீபங்கள். இப்படி ஒவ்வொரு தீபங்களிலும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அப்படி பைரவருக்கு இந்த மிளகு தீபம் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுடைய தலை விதியவே தலைகீழாக மாற்றியமைக்கும் சக்தி இந்த மிளகு தீபத்துக்கு இருக்குது. சார், இந்த மிளகு தீபத்தை யாரெல்லாம் போடலாம்? பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் இந்த மிளகு தீபத்தை ஏற்றலாம். 1. சார், எப்பொழுது ஏற்றலாம்? தேய்பிறை அஷ்டமி நாளன்று இந்த மிளகு தீபத்தை ஏற்றுவது உசிதம். இல்லைனா வளர்பிறை அஷ்டமி என்று ஏற்றுவது உசிதம். அஷ்டமி என்பது பைரவருக்குரிய திதி. அதாவது பைரவர் அவதரித்த திதி என்பது இந்த அஷ்டமி திதி. அதனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதிகளிலே இந்த மிளகு தீபத்தை ஏற்றி சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப நல்லது. அடுத்தது, எந்த டைமில் ஏற்றலாம்? தேய்பிறை அஷ்டமி நாளன்று வரக்கூடிய ராகு கால நேரத்தில் ஏற்றுவது சிறப்பு. அது என்னங்க ராகு காலம்? அந்த ராகு காலத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டால், தேய்பிறை அஷ்டமி நாளன்று வரும் ராகுகால நேரத்தில் ராகு பகவானினுடைய வாளிலிருந்து அமிர்தம் சுரக்கும் என்பது ஐதீகம். ஸோ அந்த டைமில் நாம் பைரவரை கும்பிட்டோம் அப்படின்னா, ஒரு மனிதன் அமிர்தத்தை சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பலன்களை அவன் அடைவான்? நோய் நொடி நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும், தோஷங்கள் விலகும், கடவுளின் அருளாசி எப்போதும் இருக்கும். இப்படிப்பட்ட பல நன்மைகள் கிடைக்கும் அமிர்தத்தை சாப்பிட்றதுனால. ஸோ இந்த பலன்களை மானிடர்களாகிய நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த தேய்பிறை அஷ்டமி நாள் அன்னைக்கு இந்த மிளகு தீபத்தை ஏற்றி கும்பிட்டிங்கனாவே போதும். ராகு கால நேரத்தில். சார், ராகு காலம் தவறிடுச்சு அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து ஏற்றுங்க. சரிங்களா? இந்த மிளகு தீபத்தை நான் எப்படி ஏற்றுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். 27 மிளகுகளை எடுத்துக்கோங்க. எண்ணிக்கையிலேயே எண்ணியே எடுத்துக்கலாம். ஏன் 27 அப்படின்னு கேட்டால், நட்சத்திரங்கள் மொத்தம் 27. 27 நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக நாம் 27 மிளகுகளை எடுத்துக்கொள்கிறோம். சிறிய ஒரு ரொம்ப சின்ன சைஸில், உங்கள் உள்ளங்கை சைஸை விட குட்டியாக வெள்ளை துணி, நூல் துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த 27 மிளகுகளை வச்சு ஒரு வெள்ளை நூல் வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு அகல் விளக்கில் நீங்கள்
அதை வச்சு தீபம் போடணும். கோயிலுக்கு போகும்போது இதை மூட்டை கட்டிட்டு அப்படியே ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு தீப்பெட்டி ஒன்று எடுத்துட்டு கோயிலுக்கு போங்க. இது நீங்கள் ஒரு தீபம் ஏற்றலாம். ஏன்னா மற்ற தீபங்கள் நீங்கள் ஏற்றும்போது 2 தீபங்கள் ஏற்றணும். இப்போ நெய் தீபமே ஏற்றிங்கன்னா 2 தீபம், நல்லெண்ணெய் தீபம்னா 2 தீபம். பட் இந்த மிளகு தீபத்தை நீங்கள் ஒரே ஒரு தீபம் ஏற்றிக்கலாம். சரிங்களா? சிவாலயம் போயிட்டு இந்த அகல் விளக்கை வச்சு அதில் இந்த மிளகு மூட்டையை வச்சு அதுக்குள்ளே அந்த அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சிறப்பு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அந்த மிளகு அந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஊறணும், லைட்டாக ஊறணும். ஒரு 5-10 நிமிஷத்தில் ஓரளவுக்கு ஊறிட்டோம். ஊறின வெட்டி அந்த வெள்ளை துணியை நீங்கள் தீப்பெட்டி உதவி கொண்டு எரிவூட்ட வேண்டும். அது தீபமாக எரிவிடணும். இந்த தீபம், அதாவது மிளகு நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த தீபம் அவ்வளவு நல்லதுங்க. பைரவரினுடைய முழு அருட்கடாட்சத்தை உங்களுக்கு பெற்றுத்தந்து, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை நவகிரகங்களால் தீர்மானிக்கப்படுது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமை ஆகியவைகள் எதை வைத்து தீர்மானிக்கப்படுது? நவகிரகங்களை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. நவகிரகம் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை செய்யுது, தசாபுத்திகள் எப்படிலாம் வேலை செய்யுது, இதை பொறுத்து தான் உங்களுக்கு நன்மை தீமைகள் மாறுபடுது. இந்த நவகிரகங்கள் எதில் பயணப்படுதுன்னா 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் பயணப்படுது. சாரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நவகிரகம் செயல்படக்கூடிய அந்த ரோடு மாதிரி, பாதை மாதிரி நட்சத்திரங்கள் தான் இருக்குது. இப்போது ராகு இருக்கிறார் அப்படின்னா ராகு எந்த கிரகத்தோட சாரம் வாங்கியிருக்கிறார், எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் தான் அந்த கிரகம் பயணம் பண்ணணும். ஸோ அந்த நட்சத்திரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 27 நட்சத்திரங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாதை சரியாக இருந்தால்தான் போய் சேரும் இடம் சரியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நான் ஒரு 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 காஞ்சிபுரம் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கேருந்து நான் காஞ்சிபுரம் போகிறதுலாம் ஓகே, பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நான் சரியான டைமுக்கு அங்கே போய் சேரணுமே. நாளைக்கு போக வேண்டிய நேரம் ஒரு 9 மணி அப்படின்னு சொன்னால் நாளைக்கு சாயங்காலம் போனால் வேஸ்ட்டு தானே. ஸோ நாளைக்கு காலைல நான் 9 மணிக்குள்ளே போய் அங்கே சேரணும்னா நான் போகிற பாதை கரெக்டாக இருக்கணும். பாதை கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் அங்கே சரியாக போக முடியாது. குண்டும் குழியுமா ஏற்ற இறக்கமாக இருந்ததுன்னா நம்மளால் போய் சேர வேண்டிய இடத்தை சரியாக சேர முடியாது. சேர்றது ஓகே, பட் சரியான நேரத்தில் சேர முடியாது. எனவே இந்த நட்சத்திர சாரங்களில் அமரும் கிரகம் சரியான பாதையில் பயணப்படுகிறதா என்பதை தீர்மானிப்பது நட்சத்திரங்கள் தான். அந்த பாதையை வகுத்து தருவது நட்சத்திரங்கள் தான். ஸோ இதை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த மிளகு தீபத்துக்கு இருக்குது. ஸோ கல்யாண தடை ஆகிக்கிட்டே இருக்குது. சார் எனக்கு மேரேஜ் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது. அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி. 1. 2வது ஆரோக்கிய குறைபாடு, ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக இதை செய்யலாம். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இதை செய்யுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி. படிப்பு நல்லபடியாக வரணும், சிறந்த ஒரு உயர் நிலையில் கல்வியில் போகணும். உதாரணத்துக்கு அரசு வேலை கிடைக்கணும். இந்த மாதிரியான விருப்பங்களும் கோரிக்கையும் இருப்பவர்கள் தாராளமாக இந்த மிளகு தீபத்தை ஏற்றலாம். செல்வம் பெருகணும், பணம் சேரணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதாவது விதியால் முடியாததையும் இந்த மிளகு தீபம் உங்களுக்கு முடித்து கொடுக்கும். காலபைரவரையும் பைரவரினுடைய 64 வடிவங்களையும் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. வெரி பவர்ஃபுல். பைரவர் அப்படின்னாலே சிவனினுடைய ருத்ராம்சம். அதாவது நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க. எப்பயுமே சொல்லுவோம், ஒரு கஷ்டகாலம் வந்துடுச்சு அப்படின்னா நின்ன இடத்துலேருந்து 2 தெய்வங்களை நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாலும் கை கொடுக்கும். 2 தெய்வங்கள். 1 நரசிம்மர். நின்ன இடத்துல இருந்து நரசிம்மரை மனசில் நினச்சி, நரசிம்மா நான் இப்படி ஒரு கஷ்டத்துலையும் இக்கட்லையும் மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்று
அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மரை கைகூப்பி வணங்கி எந்த இக்கட்டில் மாட்டினாலும் சரிங்க. சரிங்களா சார், நடு ரோட்டில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போச்சு சார், அங்கே நின்றுட்டு கூட கைகூப்பி நரசிம்மரை ஒரு 10 செகண்டு நினைங்க. ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு ஆள் மூலமாக உங்கள் வண்டிக்கு பெட்ரோலு கிடைக்கும், இல்லை அதுக்கு உண்டான முகாந்திரம் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொன்னேன், ஏன்னா எனக்கு இது ஒரு 2 டைம் நடந்திருக்கு, ஆச்சரியப்பட்டிருக்கேன். எந்த செயலுக்கும் வண்டி பெட்ரோல் மட்டும் இல்லைங்க, வண்டி பெட்ரோல்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். நடு ராத்திரியில் நடு ரோட்டில் ஆளரவம் இல்லாத இடத்துல வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கிற மாதிரி கொடுமை எந்த கொடுமையும் இல்லை. அப்போ தான் கடவுளை வேண்டுவோம், ஆண்டவா அப்படிமோ. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து தலைபூர காரியம் வரை, கழுத்தை நெரிக்கக்கூடிய தலைபூர காரியம், உயிர் போகும் காரியங்களில் கூட ஒரு நிமிடம் நரசிம்மரை நினச்சி அப்பா வாப்பா அப்படின்ட்டிங்கன்னா அவர் வருவார். ஒன்று. அடுத்தது சிவ வடிவங்களில் பைரவர், பெருமாளோட வடிவங்களில் நரசிம்மர், சிவ வடிவங்களில் பைரவர். மனசார பைரவா நீ எனக்கு காவல் புரி அப்படின்னு வேண்டிக்கிட்டு, எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயமுடுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, எனக்கு அது மாதிரி எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நான் வீடு திரும்பணும், காப்பாத்தையா அப்படின்னு பைரவரை கைகூப்பி வணங்குங்க. அவர் உங்களுடைய நோய்களுக்கு சுகமளிப்பார். உதாரணத்துக்கு நோயின்னு சொன்னேன், இது மாதிரி A to Z எதுவாயினும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தத்தை அளிக்கக்கூடியவர், நலன்களை கொடுக்கக்கூடியவர் பைரவர். சரிங்களா? இப்படி 2 தெய்வங்களும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும். அதில் அந்த பைரவரினுடைய அந்த மிளகு தீபத்தை யார் தொடர்ந்து அஷ்டமி நாட்களில் ஏற்றிட்டு வராங்களோ, என்ன சொல்லணும்னா 6 அஷ்டமி தொடர்ந்து ஏற்றினாலே விரும்பிய ஆசை விரும்பியபடி நிறைவேறுது. பல நண்பர்கள் இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வைத்து பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த பைரவ பூஜைகளில் சந்தன காப்பு விசேஷம். இது முன்னாடியே கோயில் குருக்கள் கிட்ட சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி சுவாமி சந்தன காப்பு பைரவருக்கு சாற்றணும் அஷ்டமி நாட்களில், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேளுங்க, அவங்க அதை சொல்லுவாங்க. பைரவருக்கு விசேஷமானது சந்தன காப்பு ஒன்று. 2வது அபிஷேகங்கள், பால், தயிர், நெய், பஞ்சாமிர்தம், தேன், இந்த மாதிரியான திரவியங்களை வச்சு பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ பைரவரினுடைய அருளை பெறுவதற்கு சந்தன காப்பும் அபிஷேகமும் செய்தாலே மிகப்பெரிய அனுகூல பலன்கள் கிடைக்கும். உங்கள் விதியே மாறுன்னு சொல்லலாம். பிரம்மன் எழுதிய தலை விதியும் கால பைரவர் மாற்றி அமைப்பார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இதில் இந்த வெண்கடுகு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பல நண்பர்கள் பார்த்துருக்கலாம் வெண்கடுகை, சில நண்பர்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையோ பூஜை சாமான் விற்கக்கூடிய கடைகள்லையோ போய் கேட்டிங்கன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இந்த வெண்கடுகு ஒவ்வொன்றும் பைரவ கணங்கள், சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ரொம்ப சின்ன ஒரு கடுகு சைஸுக்கு இருக்கும். கடுகு கருப்பாக இருக்கும், இது வெள்ளையாக இருக்கும். அது வெள்ளைங்கிறத விட கொஞ்சம் மஞ்சள் கலந்த கலரில் இருக்கும். வெண்கடுகுன்ட்டு பேர். சார் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொன்னாலும், இல்லை ஒரு தொழில் ஸ்தாபனங்கள் வியாபார ஸ்தலங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும், அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது எதிர்மறை சக்திகளை நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக திகழ்வது இந்த வெண்கடுகு. வெண்கடுகையும் சாம்பிராணியையும் கலந்து தூபம் போட்டிங்க, புகை போட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெண்கடுகு புகைப்பட்ட இடத்திலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை, அந்த எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலுமாக பைரவகணங்கள் நீக்கித்தரும். வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களையும் நீக்கித்தரும். குழந்தைகள் அழுதுண்டே இருக்குது, வாந்தி எடுத்துகிட்டே இருக்குது, வயிற்றால போயிட்டே இருக்குது, நலுங்கிட்டே இருக்குது, பயந்து பயந்து விழுது, இந்த மாதிரியான கெட்ட காற்று பற்று இருந்தாலும் இந்த வெண்கடுகை போட்டிங்கன்னா அந்த புகைப்பட்டுச்சுனாவே அந்த குழந்தைகளுக்கு அது சரியாயிடும். வீடுகளில் 4 மூலைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வெண்கடுகை தூவி விட்டீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுடைய இல்லங்களை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தாக்காதவாறு இந்த வெண்கடுகு ஒரு கவசம் மாதிரி, ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி காப்பாற்றி உங்களை ரட்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த வழிபாடுகள் கொண்டது தான் இந்த பைரவ வழிபாடு. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை அவசியம் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும், தலைவிதி மாறும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு தகவலில் நாம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.